முதலமைச்சர் விஜய் முதலமைச்சர் அதுக்கிட்டே போய் பேசுறாருன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா விஜய் அதுக்கு ஒரு அழகா ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இப்ப நான் பெரம்பலூர் போகும்போது லேட் ஆயிடுச்சு. போலீஸார் தடுத்தாங்க. வேண்டாம் அசம்பாவிதம் ஆகி போகுதுன்னு சொன்னாங்க. நான் மனச கல்லாக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். போயிட்டு அடுத்த நாள் அந்த மாவட்ட மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அதே மாதிரி கரூர்ல என்ன போலீஸ் தடுத்திருக்கலாமே. போலீஸ் நினைச்சிருந்தா அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிருக்கலாமே. போலீஸே என்னை முன்னாடி வந்து கூட்டிட்டு போயிட்டு அவங்க இப்படிலாம் நடிப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. போலீஸ் தான் எனக்கு தப்பா கைட் பண்ணுச்சு. அதனால தான் இந்த பேரிழப்பு நடந்துச்சு. அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. ஒரு முதலமைச்சரா பொய் சொல்ல வேண்டிய தேவை அவசியம் அவருக்கு என்ன வந்து? அப்பட்டமாக பொய் சொல்கிறார். அதை தான் சொல்றேன். பெரம்பலூர்ல கூட்டமே கிடையாது. கூட்டமே வந்து கூடல. கூட்டத்தை இவங்களால கூட்ட முடியல. பணம் கொடுத்தும் கூட்டம் வந்து கூட்ட முடியல. அதனால அந்த இடத்துல இவர் போனா அந்த மாஸ் ஸ்பீச் அந்த ஃபயர் விட முடியாதுன்றதுனால அந்த கூட்டம் வந்து கலைக்கப்படும். அதே போல பெரம்பலூர்ல திட்டமிட்டு இவங்க வந்து லேட் பண்ணிட்டே இருந்தாங்க. எல்லா கூட்டங்களும் லேட்டு, பெரம்பலூரும் லேட்டு. அதனால காவல்துறை வந்து அனுமதி கொடுக்காது உண்மை. ஓகேங்களா? நீங்கள் பெரம்பலூரில் வர முடியாதுங்க, கூட்டம் வந்து கலைஞ்சி போகிறாங்க, மக்கள் வந்து நீங்கள் வந்து வர வழியெல்லாம் முழுக்க மக்கள் வந்து சாலைகள் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க, வர முடியாது, நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தை கடந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. ஏன் இப்போ நீங்கள் பேசுகிறீங்களா? போலீஸ் சொல்கிறத கேட்பேன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இப்போ என்ன சொல்கிறாரு? சொல்கிறேன். இது பல்வேறு காணொலிகள் இருக்குது, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் இணைச்சு போடுங்க. இப்போ இவர் வந்து பெரம்பலூர்லேருந்து வராரு, நாமக்கல்லேருந்து வரும்போதே 7000 பேரோட கூட்டிகிட்டு வராரு. அங்கே நாமக்கல்லே பார்த்தீங்கன்னா விபத்து ஏற்படுது. அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீழே விழுந்து அடிபட்டாங்க, மருத்துவமனையில் சேர்க்காம இவங்க அங்கேருந்து ஓடி வந்துட்டாங்க. ஒரு பெரும் படையோட 7000 பேரோட தான் உள்ளே வராரு. வரும்போதே லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடிட்டு வராரு. கூட்டம் கட்டுக்கடங்க வராது. பைபாஸ் வரும்போதே காவல்துறை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. சார் உள்ள போகாதீங்க இல்லங்கிறாரு, பொய் சொல்றாருங்க. அதை தான் சொல்றேன். அப்பட்டமா அத்தனை ஊடகங்கள்லயும் இருக்குங்க. அத்தனை ஊடகங்கள்லயும் வந்திருக்கு, செய்தி ஊடகங்கள்ல இருக்கு, காட்சி ஊடகங்கள்ல இருக்கு, எழுத்து ஊடகங்களுக்கு எல்லாத்துலயும் இருக்கு. இது குறித்து பல்வேறு டிபேட் நானே வந்து பேசியிருக்கேன்.